ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா நேற்று காத்தால ஹார்பரில் வந்து இறங்கல. இப்போ அதுக்கு பக்கத்துலேயே ஜஸ்ட் ஹார்பர் பக்கத்துலேயே வந்திருக்கோம். மணி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3:15 ஆகுது. இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம இங்கேருந்து 3:15னா காலையில் 3:15 பார்த்தாலே தெரியுது. ஸோ இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா கயாக்கிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் உள்ள சீக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த டைமில் கயாக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டைமில் பயோலிமினேஷன்ஸ் எஃபெக்ட் நமக்கு தெரியும் தண்ணியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நாங்கள் கயாக்கிங் முடிக்கும் போது சன்ரைஸும் கூட கார்த்தி வந்துட்டாரு. ஸோ மொத்தமாக எல்லாரும் அதனால தான் கயாக்கிங்கோட ப்ரைஸும் கொஞ்சம் ஹையர் எண்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் அதை சொல்லிடணுமா? உனக்கு காசு அதிகம் காசு ஏங்க செலவு ஊருக்கு வந்து செலவு ஆகுதானேங்க செய்யும். அதுக்கு என்னங்க பண்றது? எல்லாத்தையும் தின்றான் ஆனால் செலவாகுதுன்றான், எல்லாத்தையும் பண்றான் ஆனால் செலவாகுதுன்றான். ஓகே, இப்போ அதுக்கு தான் வந்திருக்கோம். எப்படி இருக்கு பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நாங்கள் சொல்றோம். சன்ரைஸ் அப்போ உங்களை நம்பி ஸ்டேட்டியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் இருட்டு மாதிரி தெரியுது உங்களுக்கு. நாங்கள் வந்து இப்போது ஒரு 3-4 மணி போல் கயாக்கிங் பண்ணிட்டுருக்கோம். இந்த பயோலுமினன்ஸ் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. எங்களுக்கு கண்ணில் பார்க்குறதுக்கு தெரியுது. உங்களுக்கு இதில் வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக எங்களுக்கு நேக்கடையில் தெரியுது. உங்களுக்கு இந்த மூன் லைட் இருக்கனால அவ்வளோ தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். ஹாய் பக்தா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக பேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? ஆமாம்மா, இது வந்து பே ஆஃப் பெங்காலோட பேக் வாட்டர்ஸ் மாதிரி வந்து மேங்க்ரோவ்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஃபுல் இருட்டாக தான் இருக்குது, இன்னும் விடியலை. ஸோ இப்போ சன்ரைஸ் ஆக போகுது. அந்த பொசிஷன் வந்து இப்போ நாங்கள் சன்ரைஸ் ஆகிறது உங்களுக்கு ரேஸ் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி பக்தா போயிட்டுருக்காரு. இப்போ நாங்கள் அந்த சன்ரைஸ் பாயிண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம். பேக்கிங் பண்ணிட்டு நாங்கள் இப்போ வந்து ஒரு கன்வர்ஜென்ட்டாக இருக்கிற ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஏரியாவில் போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கமாண்ட் கொடுக்கும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக படுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான்டா அந்த அளவுக்கு படுத்துக்கிற அளவுக்கு பக்கத்தில் வருதான்னு கேட்டால் வருது ரொம்ப பக்கமாக வருது. நானும் கோகுலும் தான் ஒரு டீமில் போயிட்டு இருக்கோம். கோகுல் இங்கே இருக்கு. அப்படி நானும் கோகுலும் ஹலோ தனித்தனியாக இப்போ இவ்வளோ நேரம் நமக்கு வந்து கயர் கட்டி எல்லாத்தையும் இருட்டாக இருந்ததுனால லாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம தான் சன்ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பயங்கரமான ஒரு வியூ இருக்குது நமக்கு. அற்புதம். யோகி அண்டு ஈஸ்வர் வந்துட்டு இருக்காங்க. இது வந்து கார்த்தி வந்து அவர் கைடோடு இருக்கான். இது பக்தா வெங்கட் வந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து இங்கே சன்ரைஸ் பார்த்துட்டு இருக்கோம். சூப்பரா. அப்படியே அங்கே அந்த பக்கம் ரைட்டில் போங்கடா. போக மாட்டாங்க, தெரியாது, போக தெரியாது அவனுக்கு. ரைட்டில் போனால் லெஃப்ட்டில் திரும்பி போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அவனுக்கு அவ்வளோதான் தெரியும் அவனுக்கு. நாங்கள் அங்கிட்டு தாண்டி உங்களை தாண்டி போகிறோம்டா. ஆமாண்டா, இந்த சன்லைட்டோட அப்படியே ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்போது எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா. பேசாதடா, உடனே மூஞ்ச பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ தான் முடிச்சுட்டு வந்தோம் கயாக்கிங்லாம். ஒரு 1.5 மணி நேரம் மேலே தான் பண்ணியிருக்கோம். என்ன இருட்டாயிடுச்சு. அவங்க வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்த அப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நிற்க வச்சிட்டாரு. நடுவில் கொஞ்சம் நேரம் சும்மா நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஜாலியாக தான் போச்சு. இப்போ காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து போனோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறது தெரியல. 6:30 எத்தனை மணிக்கு? 6:30 தான். இது டைவிங். நம்ம அடுத்து ஸ்கூபா டைவிங் தான் போகிறோம். 6:30 சொல்லியிருக்காங்க. இப்போ கார் பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. செமையாக இருக்குது. ஆமாடி. இப்போதைக்கு அந்த வியூ என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூம் அது வர மாட்டேது வாயில். பயோலுமினன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கேமராவில் இப்போ கேப்சர் ஆகிற அளவுக்கு வரல. ஆனால் வந்து இது கண்ணில் தெரிஞ்சுது, கேமராவில் கேப்சர் ஆகலை. இப்போ நாங்கள் அடுத்து டிரைவருக்காண்டி வெயிட் பண்ணுறோம். நினைக்கிற மாதிரி ஹாய் நானா படத்தில் வர மாதிரிலாம் அவ்வளோ லைட்லாம் இல்லை. ஆமாம், நம்ம ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணால் அதுக்கு வந்து லைட்டு வந்துச்சு. ஆனால் கேமராவில் கேப்சர் பண்ணுற அளவுக்கு கூட வரல. இப்போ நம்ம அடுத்து டிரைவர் வந்தாருன்னா ஸ்கூபா டைவிங் போய்டும். இப்போ வந்து நம்மளை அங்கேருந்து பிக்கப் பண்ணி இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ வந்து வெயிட் பண்ணிருக்கோம். நம்ம ஸ்கூபாக்கு அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுறதுக்காண்டி. கூட இங்கே பக்தா இருக்கார். பக்தா எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? ஸ்கூபா டைவிங் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அங்கே அதுக்கு முன்னாடி வந்து கயாக்கிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது.
சொல்லிட்டீங்களா? பதிவு பண்ணியாச்சு. பரவாயில்ல, சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். என் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக சன்ரைஸ் பாயிண்ட் வரைக்கும் போனோம். ஃபுல்லாக சன்ரைஸுங்கிற மாதிரி கிளியராக பார்க்கல. பட் ஸ்டில் அந்த சூரிய வெளிச்சம் வந்ததுலேருந்து நாங்கள் போயிட்டு வந்த அது சூரிய வெளிச்சம் பொறுமையாக கிராஜுவலாக வந்தது, இது எல்லாமே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த பர்டிகுலர் கைடு ரொம்ப காமாக கம்போஸாக ஹேண்டில் பண்ணார். அண்ட் இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இப்போ வந்து ஸ்னோ இது என்னதான் பண்ணுவாங்க, ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க, அதில் சைன் பண்ணணும். எல்லாம் அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இங்கே காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய சைன் போர்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன இப்போ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிவியில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓடிட்டுருக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைன் போர்ட்லாம் இருக்குது. இங்கே பாய்ஸ் வந்து ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. மறக்கிறோம் அந்த மாதிரி குதிச்சே ஆகிறோம். ஸ்கூபா போயிட்டு வந்தோம். அங்கே வச்சு என்னால் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இங்கே அது வந்து ஒரு இங்கே அதான் இங்கே ஹோட்டலில் வந்துட்டு சாப்பிடும்போது பேசிக்குவோம். அதாவது என்ன சொல்றது, அது ஒரு புது உலகம் மாதிரி இருந்தது. உலக போகும்போது பயங்கரமா இருந்தது. ஒரு லைஃப்ல ஒரு தடவையாவது பண்ணி பார்க்கணும் கண்டிப்பா எல்லாரும். என்ன சொல்றது, போகும்போது பயமா தான் இருந்தது. உள்ள போனோடனே அவங்க சொன்னதை மட்டும் அப்படின்னு சொன்னா ஒரு 20 minutes 20 to 30 minutes உள்ள இருந்திருப்போம் தண்ணி உள்ள. நாங்க டைம் கேட்டோம் 27 minutes to 30 minutes சொன்னாங்க. அதான் 20 to 30 minutes அது ஒவ்வொரு தடவை பொறுத்து மாறி இருக்கும். பயங்கரமா இருந்தது, வேற லெவல் இருந்தது. நான் உங்களுக்கு வந்து நீங்க எப்படியும் இந்த ஸ்கூபாவோட வீடியோ பார்த்து தான் இதை பார்ப்பீங்க. ஸோ நீங்களே பாருங்க எப்படி இருந்தது. இங்கிட்ட வரைக்கும் எப்படி இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் உள்ளே போக முடியல லேப்டாப் வச்சுட்டு. அதுக்கப்புறம் தான் போனேன். அந்த உப்பு தனியான ப்ரீத்தும் பண்ண முடியல. ஆனால் உள்ள போனதுக்கு அப்புறம் சூப்பரா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். யோகி பாய், உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? இது நிஜமா செம்மையா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் இவங்க சொன்ன மாதிரி தான் போகும்போது எப்படி இருக்கும்லாம் தெரியல. ஏன்னா இவங்க ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணா நமக்கு கண் உள்ள மூக்குள்ள எல்லாம் தண்ணி போச்சு. அவங்க நார்மலா நம்ம இடுப்பளவு தண்ணியில ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்றாங்க அவங்க பண்ணும்போது. ஆனா நம்ம உள்ள போக போக அந்த டெப்த்ல இருக்கனால ப்ரெஷர்ல அதுலயே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிரீத்திங் வாயில தான் வருது. இங்க எனக்கு மூக்குல தான் வர ட்ரை பண்ணுச்சு. ஆனா அங்க போன உடனே நார்மலா வாயில தான் வந்தது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா நான் ஸ்டிங் எல்லாம் டச் பண்ணேன், நல்லா இருந்தது, செம்மையா இருந்தது, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா சில பேருக்கு அது செட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும், சில பேருக்கு எடுத்தோடனே ஓகே ஆயிடுச்சு. எந்த பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சூப்பரா இருந்தது. ஆமா, எனக்குமே ட்ரெயினர் வந்து அவர் நம்மளா போய் எதனா ஃபிஷ்ஷை தொட போனா திட்டுறாங்க. அவர் சொல்ற ஃபிஷ்ஷை மட்டும் நம்ம தொட்டோம்னா அவர் காட்டி சொல்றாரு, அந்த அப்போ அதை மட்டும் நம்ம தொடணும். அந்த மாதிரி மரைன் லைஃப் மட்டும் நம்ம தொட்டுக்கலாம் போல, மத்ததெல்லாம் தொடக்கூடாது. போட்டோ தான் வந்து நம்ம போகும்போதே எடுத்து கொடுத்துருக்காரு, போட்டோ வீடியோ. அதாவது நம்ம உள்ள போன உடனே எடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் சிட்டுலாம் அப்புறமா எடுத்தாங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு போஸ்ட் எல்லாம் பண்ணலாம். ஆனா உள்ள போனோன்னே எடுக்கிறதுனால அவங்க சொல்ற போஸ்ட் தான் நம்ம கொடுக்கணும். அது ஒண்ணுதான் கொஞ்சம், மற்றபடி எல்லாமே சூப்பரா இருந்தது. அதாவது போட்டோகிராஃபிக்குன்னு ஒரு ஸ்பாட் வச்சிருக்காங்க. உள்ள இறங்கினோட நேரம் அங்கதான் கூட்டு போறாங்க. ஒரு 2 நிமிஷம் உள்ள இறங்கின 2வது நிமிஷம் போட்டோ எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்மள மிச்ச இடத்தெல்லாம் சுத்தி காட்டுறாங்க. கோகுல் அருமையான எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரா இருந்துச்சு. கோகுல் தான் எங்க கடைசியா பண்ணாரு. நல்லா தண்ணி குடிச்சு. ஆமா, தண்ணி எல்லாம் குடிச்சிட்டேன். உப்பு கரைக்குது, மூக்கால தான் விட முடியுது எனக்கு. கண்ணாடி ஃபுல்லா ஃபாக். நான் 2 முறை வெளியே வந்துட்டு திரும்பவும் கண்ணாடி எடுத்து தொடச்சிட்டு திரும்ப கொடுத்தாங்க. அப்புறம் உள்ள போனா பயங்கரம். அந்த அப்படியே அந்த படத்துல ரீல்ஸ்ல பாக்குற ஃபீலிங் பயங்கரமா இருந்துச்சு.
அந்த மீன் எல்லாம் இப்படி பக்கத்துலயே போகுது. அப்ப அந்த மீன் ஃபுல்லாவே தெரியுது, அந்த கோடு கூட இருக்குது. பயங்கரம். அதுதான் நீங்க எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணணும். ஸ்கூபா டைவிங் எப்படி இருந்தது? சரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப 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 நெஸ்பனைசிங்கா இருந்தது. கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நான் போனேன். ட்ரெயின்ல இருக்கும் போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு தடவை அந்த இது ஆக்சிஜன் வயரை வாயில வைக்கும் போதெல்லாம் எனக்கு தண்ணிக்குள்ள போயிட்டு வரும்போது ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது. ட்ரைனிங் செஷன் அப்போ நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் ஆக்சுவலா. பட் தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட என்னால அதுவும் எனக்கு சப்கான்சியஸ்லி என் வாயில இருந்தது, வெளியும் வரல. இன்னொன்னு உயிர் வாழறதுக்கான எல்லா எக்ஸசைஸுமே நான் ரொம்ப கான்சியஸ்லி நான் அந்த டைம்ல பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த இடத்துல இருந்து வெளியே வரதுக்கான எனக்கு வெளியே வரதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது, அவ்வளவு புதுமையா இருந்தது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்ல நான் பண்ணணும் இல்லை, இது கூட பண்ண போறேன்னா கூட தெரியல. எனக்கு வந்து ஒரு 40-50 feet கண்டிப்பா அண்ட் 40 feet 12 மீட்டர் பண்ணது. நான் அங்க இருந்து இன்னும் எனக்கு தெரியல மத்த நானும் ஹரி அவங்க 3 பேர் செட்டா ஒரு டைவ் அடிச்சோம். அந்த டைவ்ல என்ன வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட கூட்டிட்டு போனாங்க தனியா ஒரு இடத்துல. அந்த இடத்துல வந்து ஒரு 5 minutes கிட்ட யாருமே இல்ல. அந்த என் கூட வந்த இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப காமா ரொம்ப கம்போஸா என்ன ஏதாவது ப்ராப்ளமா இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி நானும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். காது ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு, பிரஷர்னால அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப காது வலிச்சா கூட நான் வெளியே வந்துட்டேன்னா அவருக்கு உள்ள வர முடியுமான்னு தெரியல. அண்ட் இதை வந்துட்டாங்கன்னா கூட திருப்பி அதை பண்ணுவதான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. சின்ன வயசுல நான் நீமோ படத்தை 3Dல பார்க்கும்போது மீன்லாம் எனக்கு எவ்வளவு கிட்ட தெரிஞ்சதோ அவ்வளவு கிட்ட தெரிஞ்சது. ஆனா லைவ்லியா இருந்தது. நான் மீனை தொட்டேன், பார்த்தேன், ரொம்ப இதுவா இருந்தது. சான்ஸே இல்லை. எல்லாருமே இந்த லைஃப்ல ஒரு தடவை பண்ணணும்னு நினைக்கிறேன். கன்சிடரபிளி சீப்பா இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஏன் சீப்னு சொல்றாருன்னா, நாங்கள் பேக்கேஜ் மூலியமா போட்டோம். எங்களுக்கு வந்து அங்கே பில் போர்டு படி நாங்கள் பண்ணது வந்து 6500. எங்களுக்கு பேக்கேஜில் அவங்க இது பண்ணது வந்து ஃபோட்டோ வீடியோஸோட சேர்த்தே 4000 தான். இது போட் டைவ், டீப் வாட்டர் 12 மீட்டர் டைவ் பண்ணது. ஈஸ்வர் ஸ்கூபா டைவ் பண்ணது எப்படி இருந்தது? நான் தாய்லாண்டில் ஏற்கனவே ஷோ டைவிங் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அதான் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதை விட இது ஆக்சுவலாக நல்லா இருந்தது. ஏன்னா அது ஷோர்லேருந்து நடந்து போய் உள்ள 12 feet கிட்ட பண்ணுறது. இது டேரெக்டாக நடுக்கடலில் போட்லேருந்து டைவ் அடிச்சு பண்ணுறது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகணும் நடுக்கடல். அவருக்கு வந்து கடலுக்குள்ளே போதெல்லாம் பயம் இல்லை, போட்லேருந்து கீழே உள்ள தான் பயம். போட்லேருந்து பேக் டைப் அடிச்சது தான் ஒரே ஒரு பிரச்சனை. ஏன்னா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. கீழே இருக்கிறவங்க பிடிக்கலன்னா அப்படியே உள்ள போயிடுவேன் நடுக்கடலில். ஸோ அதுக்கு ஒன்றுக்கு தான் பயந்துட்டு இருந்தேன். உள்ள போனதுக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்தது. எக்கச்சக்க மீன் இருந்தது. ஆக்சுவலா தாய்லாண்டை விட இங்க எக்கச்சக்க மீன் பார்த்தேன். அங்கெல்லாம் மீன் பாசிங் பையா போயிட்டு இருந்தது. இங்க கொட்ட ஒரே இடத்துல எக்கச்சக்கமா இருந்தது. ஸ்கூபா டைவ் போறதுக்கு முன்னாடி சென்னையில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பயம் இருந்தது. பண்ணிடுவோமா, கரெக்டா போகணுமே. ஏன்னா நானும் நிறைய படிச்சேன் ஆன்லைன்ல. நிறைய பேருக்கு ரொம்ப இது ப்ரெஷர் ஏறிடும், டீகம்ப்ரெஷன் ஆயிடும், மோஷன் சிக்னஸ், தண்ணிக்குள்ளேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பயமுறுத்திருக்காங்க. நான் டைவிங் சென்டர் போனதுக்கப்புறம் எங்க பசங்களே பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து இங்க டைவ் போகணும், ஆர்டரா போகணும். ஒரு நர்வஸ்ல சரிதான் போனேன். சரி, அதுக்கப்புறம் அந்த கப்பல்ல போய் அந்த டெமோ கொடுத்தோடனே கொஞ்சம் தெரிய வந்துச்சு. ஓகே, நம்ம சமாளிச்சுக்கோம், நம்மளால பண்ண முடியும், பயப்படக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் குதிக்கும் போது ஆளுநர் எல்லாம் கட்டி விட்டாங்க, ஓரளவு தெரிய வந்துச்சு. ஆனா உள்ள விழுந்தவங்க கடலுக்குள்ள கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் யோசிச்சு இதுக்கான நம்ம இவ்வளவு பயந்தோன்னு. கண்டிப்பா நீங்க அண்டமான் பீச் டெஸ்டினேஷன் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்கூபா டைவ் ட்ரை பண்ணணும். அப்புறம் நம்ம ஸ்கூபா முடிச்சுட்டு ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அங்கேயே காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்றது தெரியல. பார்த்தா சரி எலிஃபென்ட் பீச் போலான்னு இங்க ஹார்வர்ட்ல எலிஃபென்ட் பீச் கொஞ்சம் ஃபேமஸ் சொன்னாங்க. எலிஃபென்ட் பீச் வந்தோம். இங்க வந்து கொஞ்ச நேரம் பீச்ல தண்ணியில விளையாடிட்டு நம்ம இதுல அது வந்துரும். சோ அவங்க வந்து அவன் எங்க பேக்கேஜ்ல காம்ப்ளிமெண்டரி போட் நீங்க எடுத்தீங்கன்னா 1000 கேக்குறாங்க. அங்க இருந்து இங்க போட் ரைடு வரதுக்கு. எங்களுக்கு அந்த பேக்கேஜ்ல காம்ப்ளிமெண்டரினால நாங்க அப்படியே சரி காம்ப்ளிமெண்டரியா இருக்குல்ல இங்க வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா சரியான கூட்டம். சரி ஒண்ணுமே பண்ண முடியாது. குளிக்கலாம் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஃபேமஸே வந்து ரைட்ஸ் தானே. ரைட்ஸ் நிறைய பயங்கரமா ரைட்ஸ் போறாங்க. நம்ம தான் சும்மா வந்தோம். நாங்க ஏற்கனவே இன்னைக்கு காலையில கயக்கிங்கும் ஸ்கூபா டைவிங் பண்ணதுனால எதுவும் பண்ண வேணான்ட்டு நம்ம அடுத்த போர்ட் பிளேயர்ல போயிட்டு மீதி ரைடு எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க எதுவும் பண்ணல. போர்ட் பிளேயர் நீல மீதி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பீச் ஆனா நம்ம கூட்டமா இருக்கீங்க. ரொம்ப குட்டி பீச். ஒரு 2000-2500 பேர். அதாவது இங்க வந்தீங்கன்னா போட்ல வந்தீங்கன்னா போட்டு ஃபுல் ஆகணும். இப்ப நீங்க ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா
5 பேர் போட்டு இருந்தா உங்களுக்கு லக்கு, இல்லாட்டி 10 பேர் போட்டுல 5 பேர், நீங்க இன்னொரு 5 பேர் எழுந்திருக்காங்க. நீங்க அவங்க முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இல்ல இப்ப நம்ம ஏதாவது பண்றோம் ஆக்டிவிட்டி பண்றோம்னா அவங்க எதுவும் பண்ணாட்டியும் அவங்க வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி அதான் பீச் வந்து ஆனா 3 மணிக்கு க்ளோஸ் ஆயிடும். 3 to 3 க்ளோஸ் ஆயிடுமா? ஸோ எப்படியும் கொஞ்ச நேரம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் டக்கு டக்குன்னு பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய கூட்டம், செம்ம கூட்டம். வேணா அப்படியே கேமரா வேணா திருப்பி காட்டுறோம், நீங்க சும்மா பாருங்க தெரியும் உங்களுக்கு. நம்ம சொன்ன பீச் எப்படி கூட்டம் இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஆக்டிவிட்டி எல்லாம் முடிச்சுட்டு க்ளோஸ் ஆகிற டைம்னால எல்லாம் கரையில இருக்கிறாங்க. சைட்ல இருக்கோம், இன்னும் உள்ள போக. இது வந்து நாங்க வந்து ஓரத்துல இருந்து இப்பதான் பீச் உள்ள போறோம். உள்ள போக கூட்டம் தான். இது வந்து இந்த கூட்டம் ஃபுல்லா இங்க இருந்தது. இப்ப பீச் க்ளோசிங் டைம் ஆக போறதுனால எல்லாம் வெளியே வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. 3 o'clock எல்லாம் செக் அவுட் பண்ணோம். பீச்ல செக் அவுட் இங்க தான் நாங்களே கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் நம்ம போட்டு வந்துச்சுன்னா நம்ம திரும்ப ரூமுக்கு போயிட்டு ராதா நகர்ல போயிட்டு இன்னைக்கு சன்செட் பாக்குறதா எங்களோட அடுத்த பிளான். நம்ம அங்க போலாம். நம்ம எலிஃபென்ட் பீச் முடிச்சுட்டு எங்களுக்கு அந்த க்ரௌட்ல வர்றதுக்கே ரூம் வர்றதுக்கே 5 o'clock ஆயிடுச்சு. அதனால நாங்க அங்க ராதா நகர் போய் சன்செட் பாக்குற பிளான கேன்சல் பண்ணிட்டு காலாப்பூர் பீச் பாக்கலான்னு சொல்லிட்டு அங்க போய் சும்மா ஒரு விசிட் அடிச்சு வந்தோம். அது பீச் அருமை நல்லா இருந்தது. என்னன்னா நீங்க அது வந்து சன்ரைஸ் பாயிண்டா, நாங்க எங்களுக்கு தெரியாது, அதாவது இருட்ட போச்சு, சரி சும்மா பாக்கலையேன்னு பாக்குறதுக்காண்டி போனோம். நீங்க சன்ரைஸுக்கு போக நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க அப்படியே அங்க இருந்து ரூமுக்கு வந்து பைக் எல்லாம் திரும்ப ரெண்டல் கார்ண்டா ஒப்படைச்சிட்டு நாங்க இப்போ வந்து மேங்கோ ரெஸ்டாரண்ட்னு ஒன்று சாப்பிட வந்திருக்கோம். அங்க என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னா பட்டர் ரொட்டி, கடாய் ஃபிஷ், சிக்கன் லேபர்டார், சிக்கன் பெப்பர் ஃப்ரை இதெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கோம். வரட்டும் பார்க்கலாம். இப்போ நாங்க வந்து இங்க ஆர்டர் பண்ண ரொட்டி, பட்டர் ரொட்டி, சிக்கன் பெப்பர் ஃப்ரை, இது கடாய் ஃபிஷ்ஷு, இது சிக்கன் என்னடா சொன்னேன், சிக்கன் லேபரேட்டர், சிக்கன் லேபரேட்டர் எல்லாம் வந்திருக்கு. வெங்கட் சிக்கன் லேபரேட்டர் எப்படி இருக்கு? டேஸ்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. சரி, கடாய் ஃபிஷ் எப்படி பாருங்க சாப்பிடுங்க. சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா ஸ்பைசியா, மசாலா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நல்லா தான் இருக்கு. மீன் மட்டும் கொஞ்சம் இந்த கவுச்சு ஆனா இதுவும் நல்லா இருக்கு. மசாலா அரைச்சு ஊட்டி இருக்கான், கையில அரைச்சு ஊட்டிருக்காங்களா? ஆமா, அந்த தனியா எல்லாம் தனித்தனியாவே இருக்கு. வாவ், சூப்பர். இங்கதான் இப்போ வந்து நாங்கள் நைட்டு இப்போ சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம் திரும்ப ரூமுக்கு. இன்னையோட நம்மளோட ஹேவ்லாக் ஐலாண்டோட பயணம் முடியுது. நாளைக்கு காலையில் திரும்ப ஃபெரி பிடிச்சி நீல் ஐலாண்ட் போகிறோம். கோகுல், ஹேவ்லாக் ஐலாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஒன்னே ஒண்ணுதான், அந்த எலிஃபென்ட் இதுல போயிட்டு மாட்டிக்கிட்டோம். ஆமாம், அது என்ன பிரச்சனைனா இப்போ நம்ம இங்கேருந்து போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா 10 பேர் அதுலேயே சொல்லியிருப்போம் உங்களுக்கு. அது மாதிரி எங்களை ஒரு 1.5 மணி நேரம் அங்கே போட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு டைமு. மற்றபடி ஓகே, ஸ்கூபா பண்ணியாச்சு, கயாக்கிங் பண்ணியாச்சு, ஃபன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து உங்களை நாங்கள் வந்து நாளைக்கு காலையில் ஃபெரி ஏறும்போது பார்க்குறோம். நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி.